அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பூஜை ஜாமான்லாம் எப்படி நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாங்க. ரொம்ப நாளாக கழுவாமல் இருந்து ரொம்ப கருப்பு பிடிச்சிருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த பூஜை ஜாமான்லாம் கழுவுறதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக இதில் நான் 2 மெத்தட் ட்ரை பண்ணியிருப்பேங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு மெத்தட் லெமன் சால்ட்டை வச்சு ட்ரை பண்ணியிருப்பேன். அடுத்தது வந்துட்டு சுகர், சால்ட்டு, பேக்கிங் சோடா, வினிகரை வச்சு ட்ரை பண்ணியிருப்பேன். ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் ரிசல்ட். ஆனால் லெமன் வந்து எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ண லெமன் வந்து தோலை வந்து நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா அது வந்து நல்லா முருகலாக இருக்கணும், உங்களுக்கு அது பார்த்தாலே தெரியும். அதுக்கப்புறம் அதை வந்து இந்த மாதிரி இடிக்கல்லில் இடிச்சுக்கிட்டேன். நீங்கள் வந்து ஏதாவது பேப்பரில் வச்சு கூட இடிச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி இடிக்கல்லில் வந்து எல்லாம் இடித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி இடித்தோம்னா பொடி பண்ண இன்னும் ஈஸியாக இருக்கும். அதனால தான் இடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன் நான் நிறையா தோல் இருந்துச்சு, எல்லாத்தையுமே ஒரு 2-3 பேட்ச் அந்த மாதிரி இடித்து எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டேன். அடுத்தது ஆக்சுவலாக நான் பண்ண போகிறது வந்து லெமன் சால்ட்டுக்காக தான் ட்ரை பண்ணேன். ஏன்னா லெமன் சால்ட் வந்து எந்தளவு ஃபீட்பேக் உண்மைன்னு தெரியல. சரி நம்ம வீட்டிலே ட்ரை பண்ணேன். அப்புறம் இந்த மாதிரி கல்லுப்பு வந்து அந்த இடித்து வச்ச லெமனோட தோடு, அடுத்து கல்லுப்பு ஒரு கைப்பிடி அளவு, ரெண்டையும் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பார்த்திங்களா, இந்த அளவுக்கு நல்லா பொடி ஆகிடுச்சு. ரொம்ப ஃபைன் பவுட்ராக ஆனால் கொஞ்சம் சொரன்னு தான் இருக்குது. ஏன்னா இப்படி இருக்கிறது தான் சரியாக வரும். அப்போ தான் நம்மளால் ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி இது ஆக்ட் ஆகும். ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு, ஃபைன் பவுட்ராக இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்காது. ஓரளவுக்கு தேவையான எடுத்து வச்சுட்டு மீதி இந்த மாதிரி ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி இப்போ சாமி பாத்திரத்தெல்லாம் நான் முன்னாடியே ஊற வச்சுட்டேங்க. கொஞ்சம் சீயக்காய் பொடி போட்டு ஊற வச்சுருந்தேன். வெயில் ஆகிடுச்சின்னு அப்படியே அசதியில் உட்காந்துட்டேன். அடுத்தது ஈவினிங் ஆகிடுச்சு. ஈவினிங் தான் எடுத்து விளக்க ஆரம்பித்தேன். கூட கொஞ்சம் சீயக்காய் பொடியும் சேர்த்துக்கிட்டேன் இதில் காட்டில். அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தேய்க்கும் போதே உங்களுக்கு ஓரளவு தெரியும். லைட்டாக தேய்க்கும் போதே ஓரளவு போகுது. ஃபுல்லாக தேய்ச்சி காட்டுறேன். சாரிங்க, இதுக்கப்புறம் வீடியோவில் லைட்டிங் பத்தலை. ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் ஈவினிங் ஆகவும் இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு. ஓரளவுக்கு நல்லாவே போச்சு. கலர்லாம் நல்லாவே வந்துருச்சு. அந்த பித்தளையோட கலர்லாம் நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இதில் ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒரு மாதிரி கருப்பாக அங்கங்கே மார்க்காக இருந்துச்சு. அது எல்லாமே ரிமூவ் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நீங்கள் எந்த ஒரு ஹோம் ரெமெடி யூஸ் பண்ணாலுமே வந்து உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுறது உங்கள் ஹேண்ட் ஸ்டெமினா தான். நல்லா அழுத்தி தேய்க்கணும். தேய்க்கும்போது நீங்கள் என்ன யூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஆக்சுவலாக நான் இன்னொன்று ட்ரை பண்ணேங்க. ஹாட் வாட்டரில் விம் ஜெல்லு, சுகரு, சால்ட்டு அதை வந்து பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் பேக்கிங் சோடா, அப்புறம் வினிகர், இது எல்லாமே கலந்துட்டு, இதுவும் சில யூடியூப் சேனலில் போட்டிருந்தாங்க. கலந்துட்டு அப்படியே அதில் போயிட்டு நம்ம அந்த பித்தளை பாத்திரத்தெல்லாம் ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுத்தாலே போதும், நல்லா ஒர்க் அவுட் ஆகும், க்ளீன் ஆகிடும்னு சொன்னாங்க. சரி ட்ரை பண்ணி பார்ப்போமே அதையும் அப்படின்னு போட்டு பார்த்தேன். இதெல்லாம் போடும்போதே நல்லா ரியாக்ட் ஆச்சுங்க. அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த பபுள்லாம் வர்றதுலாம் தெரியும். சரி நம்ம வச்சு பார்ப்போம் அப்படின்னு நானும் ஒரு 5 to 10 minutes கிட்டே வச்சு பார்த்தேன். பட் உண்மையாகவே சுத்தமாக யூஸ் இல்லைங்க. அப்படிலாம் ஒன்றும் ஆகலை. அது வந்து உண்மை கிடையாது, நம்பாதீங்க. பொதுவாகவே நம்ம வீட்டில் எல்லாருமே வந்து புளி, லெமன் இது எல்லாமே வந்து வச்சு விளக்குவாங்க. அது எல்லாமே வந்து நல்லா அழுக்கு போகக்கூடிய இன்க்ரீடியன்ட் தான். புளியை வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துகிட்டு அது கூட கொஞ்சம் லெமன், சால்ட்டு இதெல்லாமே சேர்த்து கூட நீங்கள் விளக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி லெமன் சால்ட் ரெடி பண்ணி கூட விளக்கலாம். விம்ஜெல்லில் போட்டு விளக்குறதுமே வந்து ரெகுலராக விளக்கும்போது பீத்தாம்பரி போட்டு விளக்குவாங்க. இதுலேயே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நம்ம விளக்குறது வந்து நல்லா அழுத்தி விளக்கணும், அதுதான் முக்கியமாக. கொஞ்சம் சுடு தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு கூட தேய்ச்சி எடுக்கலாம், கிளியராக போயிடும். இந்த சின்ன சின்ன அழுக்கு அந்த இடத்துலலாம் வந்து அழுக்கு நல்லா சேர்ந்துருக்கும் பார்த்திங்களா, அதிலலாம் வந்து நீங்கள் ஏதாவது நீடில் மாதிரி வச்சு ரிமூவ் பண்ணணும். கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் என்ன லிக்விட் யூஸ் பண்ணாலும் இம்மீடியட்டாக வந்து அப்படியே பளிச்சுன்னு ஆகிறதுலாம் உண்மை கிடையாது. நம்ம அழுத்தி தேய்ச்சி எடுக்கணும். ஆக்சுவலாக நானும் எனக்கு ஒரு 1/2 hour கிட்ட ஆச்சு நல்லா ஃபுல்லாக எல்லா பாத்திரமும் தேய்ச்சி முடிக்க. அது பார்த்திங்கன்னா அந்த 10 நிமிஷம் கழிச்சு இந்த விளக்கு எடுத்து பார்த்தேன்னு சொன்னேன்ல, இந்த பாருங்கள், சுத்தமாக எதுவுமே ஆகலை, அப்படியே தான் இருக்குது. அது ஒன்றும் உண்மை கிடையாது. திரும்ப நான் அந்த லிக்விட் போட்டு தேய்ச்சேன். இப்போது இந்த பிளேட்லாம் பாருங்கள், இது விளக்க கீழே வைக்கிற பிளேட்டு, அதனால தான் இந்தளவுக்கு எண்ணெய் பிசுக்கு இருக்குது. இது வந்து பொதுவாகவே இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கூட நான் வந்து பூஜை பாத்திரம் விளக்குறதுலாம் போட்டிருப்பேன். அதில் வெறுமனே சீயக்காய் மட்டுமே வச்சு விளக்கியிருப்பேன். அதுக்கே நல்லா பளிச்சுன்னு ஆகிடுச்சு. சீயக்காய் வந்து பொதுவாகவே எண்ணெயை வந்து நல்லா ரிமூவ் பண்ணிடும். நமக்கு வந்து பூஜை ஐட்டம்லாம் மேக்ஸிமம் இருக்கிறது
எண்ணெய் தான் நல்லா படிஞ்சிருக்கும். அப்புறம் அந்த தண்ணியோட இதெல்லாம் வந்து கொஞ்சம் படிஞ்சிருக்கும். அவ்வளோதான். நீங்கள் வந்து சீயக்காய் வச்சு வாஷ் பண்ணிங்கனாவே நல்லாவே ஆயில் போயிடும். நான் அதையும் ஏற்கனவே ஒரு வீடியோவில் காமிச்சிருக்கேன். சரி, லெமன் சால்ட்டை வீட்டிலேயே ட்ரை பண்ணுவோமோன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியும் பார்த்தேன். சுகர், சால்ட்டு, வினிகர், பேக்கிங் சோடா இதெல்லாம் போட்ட ஒரு மிக்சிங் வச்சும் ட்ரை பண்ணி பார்த்தேன். எல்லாத்துலேயுமே நம்ம நல்லா போட்டு அழுத்து தேய்க்கணுங்க. அவ்வளோதான். அதில் பண்ணோம்னா வீக்லி ஒன்ஸ் ரெகுலராக வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னாவே பளிச்சுன்னு வச்சுக்கலாம். நம்ம ஏன் ரொம்ப கரைப்படியை விட்டுட்டு திரும்ப போட்டு அழுத்தி தேய்ச்சிட்ருக்கணும்? அதுக்கு வீக்லி ஒன்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். எங்கள் பூஜை பாத்திரமே கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் கிட்ட கொஞ்சம் வாஷ் பண்ண முடியாமல் ஆயிடுச்சு. அதனால தான் இந்தளவுக்கு அழுக்குருச்சு. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து இந்த தீர்த்த கும்பா தாங்க. ஏன்னா இது ஒரு நிலமை வேறு மாதிரி இருந்துச்சு. என்னால் அப்போ ஃபோட்டோ எடுக்காமல் விட்டுட்டேன். ரொம்ப கருப்பாக இருந்துச்சு. பட் நல்ல ரிசல்ட் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா எப்படியும் ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட இது ஒரு கும்பாவே தேய்ச்சேங்க. வெறுமனா அந்த லெமன் சால்ட்டை யூஸ் பண்ணி லெமன் சால்ட்டு ப்ளஸ் ஷீக்காய் கொஞ்சம் விம் ஜெல் போட்டு தான் தேய்ச்சேன். நல்லா தேய்ச்சோம்னா சூப்பராக போயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டிலேயே லெமன் சோடா, புளி ஐட்டம்லாம் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய்.